தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிறையிலிருந்தே கட்சியை கலைத்தார் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். சிறையிலிருந்தே கட்சியை கலைத்தார் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். ஆம் ஆத்மி கட்சி, இந்த கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மாநில முதலமைச்சராக உள்ளார். தற்பொழுது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் இன்னும் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் சிறையிலிருந்தே கட்சியை வளர்ப்பதற்காக சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அஸ்ஸாம் மாநில ஆம் ஆத்மி கட்சி கிளையை கலைத்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியை கலைத்துள்ளார். 2026ஆம் ஆண்டு அஸ்ஸாம் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. அந்த சட்டப்பேரவை தேர்தலில் 126 தொகுதிகள் உள்ளன. அந்த தொகுதிகளில் வெற்றி பெறும் பொருட்டு, ஆட்சி அமைக்கும் பொருட்டு, ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடிக்கும் பொருட்டு தற்பொழுது அஸ்ஸாம் மாநிலத்தில் அந்த கட்சியை கலைத்துள்ளார். புதிய நிர்வாகிகள் நியமிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்துள்ளார். அந்த குழுவின் ஆலோசனையின்படி புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள். தற்பொழுது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. ஒரே ஒரு தொகுதியில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மீதி பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெற்றது. இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சி அஸ்ஸாம் மாநிலத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அஸ்ஸாம் மாநில கட்சி கிளையை கலைத்து விட்டார். அதற்கென்று ஒரு குழுவை அமைத்துள்ளார். அந்த குழுவின் ஆலோசனையின்படி புதிய நிர்வாகிகள் அஸ்ஸாம் மாநிலத்தில் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஆம் ஆத்மி கட்சி வளர்ச்சிக்காக சிறையிலிருந்தே அரவிந்த் கெஜ்ரிவால் சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.